போன மேட்ச் தான் கடைசி ஓவரில் மிஸ் ஆச்சு. இந்த மேட்ச்லாம் ஒரு ஓவருக்கு முன்னாடியே மேட்சை முடிக்கிறோண்டான்ற மாதிரி ஆர்சிபி மேட்சை முடிச்சு திரும்ப பாயிண்ட் ஸ்டெப்ல 2வது இடத்துக்கு கம்ஃபர்டபுளாக போயிருக்கிறாங்க. இதுதான் சின்னசாமியில் அவங்களோட கடைசி மேட்ச். அடுத்த 2 மேட்ச் வந்து புதிய ஹோம் கிரவுண்டில் விளையாட போறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹோம் கிரவுண்டில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் ஆர்சிபி கொடுத்துருக்காங்க. 5 மேட்ச்ல 4 வின் பண்ணியிருக்காங்க, 1 தான் தோத்துருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இன்னொரு பக்கம் ஆர்சிபிக்கு எதிராக நான் பேட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஜிடிக்கு ஆடினாரு சாய் சுதர்ஷன். ஒரு 100 போட்டாரு தான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு மொமெண்டமே இல்லையே. அவர் 100 போட்டாரு, அங்கேயே ஷாட் ஒரு 20லேருந்து 30 ரன் ஷாட் டெத் ஓவரில் உங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடியல. ஆர்சிபி பேட்டர்ஸ் வந்து பயங்கரமா கலக்குன்னு கலக்கி பவுலிங்கை போட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் அதை டிஃபெண்ட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கேட்ச் எல்லாம் பிடிக்கணும். வந்த உடனே கிங் ஆஃப் சேஸ் விராட் கோலியோட கேட்ச் எல்லாம் விட்டா மேட்ச் ஜெயிக்க முடியுமா? பால்லேயே அவர் அவுட் ஆயிருப்பார். அந்த கேட்சை விட்ட உடனே அந்த கேட்சோடய உங்க ஓப்பு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. அங்கேயே மேட்ச் நீங்க தோத்துட்டீங்க. அதுக்கப்புறம் விராட் கோலியும் தேவ்தத் படிக்கல் போட்ட பார்ட்னர்ஷிப் இருக்கு. அவங்க அந்த பார்ட்னர்ஷிப்பே மேட்ச் ஆல்மோஸ்ட் சீல் பண்ணிட்டாங்க. கடைசியில வந்து நாங்களும் கேம்ல இருக்கோன்ற மாதிரி இவங்க விக்கெட்லாம் எடுத்தாலுமே ஆல்ரெடி முடிஞ்சு போன மேட்ச்ரா, என்னடா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்தது. விராட் கோலி ஒரு பக்கம் 81 ரன் தரமான அடி அடிச்சு ஆரஞ்சு கேப்பையும் வாங்கி தலையில போட்டுக்கிட்டு இருக்கார் வேற மாதிரி. இன்னொரு பக்கம் தேவ்தத் படிக்கல் குறிப்பா அந்த இன்னிங்ஸ்ல விராட் கோலி மற்றும் தேவ்தத் படிக்கல் தான் குரூஷியல் நாக்கு. அவர் அந்த இன்டென்ஷனும் சரி, அவர் பேட் பண்ண விதமும் சரி, எக்ஸ்ட்ராடினரி ஷாட்ஸ் கலக்கிட்டார். அந்த ஒரு நபர் இன்டென்ட்டை எடுத்துட்டு வந்தவனா அது அப்படியே விராட் கோலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதுக்கப்புறம் விராட் கோலி என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணி ஆர்சிபி இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்ல 2வது இடத்துக்கும் போயிட்டாங்க. கம்ஃபர்டபுளா இந்த மேட்ச் ஜெயிச்சு ஒரு நல்ல பொசிஷன்லயும் போய் நின்று இருக்காங்கன்றது தான். ஆனா ஜிடி அவங்க கையில மேட்ச் இருந்தது தான், இல்லைன்னு சொல்லலை. அதுல டெத் ஓவர்ல சொதப்பிட்டாங்க. அங்க ஒரு ரன் 20 ரன் ஷாட். 2வது விராட் கோலியோட கேட்சை விட்டாங்க. இந்த 2 மிஸ்டேக் தான் அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக். இதை கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தா ஒரு சான்ஸ் பார்த்துருக்கலாம். கடைசியில 2மே கேபிட்டலைஸ் பண்ணீங்கன்னா சான்ஸ் இல்லை, ஒன்றும் கிடையாது, கிளம்புகப்பான்ற மாதிரி முடிச்சு விட்டு அமிச்சாங்க. பட் எனிவே ஹார்ட் லக் ஃபார் சாய் சுதர்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு செஞ்சுரி டீமுக்காக அடிச்சு கொடுக்குறான்னு அடிச்சு கொடுத்தாரு. அது ஜெயிச்சிருந்தா, டீம் ஜெயிச்சிருந்தா இன்னும் சந்தோஷப்படுவாரு. இது பர்சனல் மைண்ட் ஸ்டோலா இருந்தாலும் அது டீமுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? அந்த விதத்துல கொஞ்சம் வருத்தம் இருக்கும். மற்றபடி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்டாட் சொல்லணும். ஆர்சிபி அணி தங்களுடைய 50வது வெற்றி பெங்களூர் ஸ்டேடியத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி செகண்ட் ஹையஸ்ட் சேஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 228 2025ல், இப்போ 206 அப்படின்ற 2வது ஹையஸ்ட் ஸ்கோரை சேஸ் பண்ணியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அதை தாண்டி 200+ ஸ்கோரை சேஸ் பண்ணதில் 5வது வாட்டி அப்படின்ற ரெக்கார்டையுமே படைச்சிருக்காங்க மக்களே.